ஹலோ கைஸ், இன்றைக்கி உங்களுக்காக நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பிரியாணி ரெசிபி தான். மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 800 ml எடுத்துக்கணும். இதுதான் மொத்த பிரியாணிக்குமே நம்ம 800 ml மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி எடுத்து ஊற வைக்கணும். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பாதி அளவு குறைஞ்சி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே இன்னொரு அடுப்பில் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 30% அரிசி வேகிற அளவுக்கு நான் 1 நிமிஷம் அரிசி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் மசாலாவில் 1 கப் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் ஆட் பண்ணணும். தயிர் நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. 4 விசிலில் கறி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது நம்ம மசாலாவில் அந்த கறி எல்லாம் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 800 ml நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறோம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கறியெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. தம் போடுறதுக்காக பக்கத்து பர்னரில் நான் தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதி விட்டு வரையில் நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடித்த அரிசி 30% தான் வெந்திருக்கும். மீதம் தம்மிலேயே வேகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் அரிசியில் பட்டு நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டைமில் 1/2 சைஸ் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு 1 இன்ச் கூடுதலாக இருக்கணும். அப்படி ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கொதி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த டைமில் மூடி போட்டு நம்ம தம் போடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தம்மில் இருக்கணும். மேலே வெயிட் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் சிம்மில் நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் அண்ட் தேங்க்யூ.